Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான மினி பீட்சா தாங்க பார்க்க போறோம். இது வந்து 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ பீட்சா மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்க ஒரு பவுல்ல 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இதை நீங்க வந்து மைதா மாவுல கூட செய்யலாம். கோதுமை மாவுல செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இப்போ இதோட நான் இன்னைக்கு ஈஸ்ட் சேர்க்காம செய்கிறேன். நீங்கள் ஈஸ்ட் சேர்க்குறதா இருந்தால் நான் மெஷரிங் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு மாவு, ஈஸ்ட்டு, சால்ட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்துடுச்சு. இதோட ஒரு 3/4 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. 1.5 கப் அளவு கோதுமை மாவுக்கு 3/4 கப் தயிர் சரியாக இருக்கும். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் 3/4 கப் கை பொறுக்கிற சுட்டு தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஈஸ்ட்டு சேர்க்காம செய்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. அந்த தயிர் மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசையாதீங்க, தண்ணியாகவும் பிசையாதீங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பிசைஞ்சாலே போதும். இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறி சாஃப்டாகி வரணும். அது வரையும் நம்ம ஒரு 1/2 hour விட்டுடலாம். இப்போ இங்கே 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு பீஸா டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்ச மாவு உருண்டையை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை 2 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாங்க. நமக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா தேய்ச்சி கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் 2ஆக டிவைட் பண்ணி பிரித்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கலாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி பிடிச்சி எடுத்து வச்ச ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்லா மாவு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு சேர்க்க தேவையில்ல, கொஞ்சம் சேர்த்தா போதும். இதை வந்து சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாத மொத்தமாகவும் இல்லாத மீடியமாக தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பீஸா நல்லாயிருக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் வேகாது, மெலிசாக இருந்தால் சப்பாத்தி மாதிரி இருக்கும். இப்போ மினி பீஸா செய்கிறோன்றதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பவுல் இருக்கோ அந்த மாதிரி சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. இதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம், பெருசாகவும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். நான் மினி பீஸான்றதுனால இந்த மாதிரி பவுலில் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற டோ மாவை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மினி பீஸா டோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்ச பீஸா வந்து வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரு இந்த பக்கம் 10 செகண்ட், அந்த பக்கம் 10 செகண்ட் வெந்தால் போதும். ரொம்பலாம் வேக தேவையில்லைங்க. அதனால் ஒரு 10 செகண்ட் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா காந்திடும். இப்போ இங்கே ஒரு 10லேருந்து 15 செகண்ட் கிட்ட ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் பரட்டி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்து இதை வேக வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு செவந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதே போல் நம்ம மீதி தேய்ச்சி எடுத்து கட் பண்ணது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பீஸா டோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சாஸு, சீஸ் எல்லாமே நம்ம வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா டோலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி நிறைய பீஸா போட்டிருக்கோம். சீஸ் பஸ்ட் பீஸா, ஈஸ்ட் எதுவுமே இல்லாத ரொம்பவே சிம்பிளாக நம்மளே வந்து சீஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த லாக்டவுனில் பண்ணுற மாதிரியான பீஸா இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். பார்க்கலனா வீடியோ எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸ் வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்ச மொசரல்லா சீஸ் தான். இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ சீஸ் வந்து நம்ம வச்சாச்சு. இதோட நம்ம காயெல்லாம் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 ஸ்லைஸ் வந்து வச்சுக்கலாம். இதோட நீங்கள் என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ எல்லா பீஸாவிலையும் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வச்சு விட்டுருலாங்க. இப்போ எல்லாமே வச்சாச்சு. இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 4 வரமிளகாவை மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இதோட வந்து நம்ம பீஸா ஹர்ப்ஸ் இல்லை ஆரிகானோ எது இருந்தாலும் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா வச்சு விட்டுடலாம். இது வந்து நமக்கு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டைம் சேவிங்கும் நமக்கு ரொம்பவே ஆகும். நம்ம இதில் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ நம்ம பீஸா எல்லாத்தையுமே வச்சாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே வேகட்டும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெந்து வரட்டும். இப்போ இங்கே கரெக்டாக வந்து உனக்கு 6 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நமக்கு பீஸா பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு கரண்டி வச்சு நகர்த்தும் போது பீஸாலாம் நல்லா ஒட்டாத ஒன்றோடு ஒன்று ஒட்டாத இருக்கும். இப்போ பீஸா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான மினி வீட் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.